செலுத்துகிறோம். இந்த கரம் அந்த நம்முடைய பிள்ளைகளோடு வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய ஆசீர்வதியும் எல்லா சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நிரப்பும். உடைய கிருபைகள் பெருகட்டுங்கிறதுக்காகவே குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், ஆச்சரியமாய் அற்புதமாய் வழிநடத்தும். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்கும்போது நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறோம். புரியும்படி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்குள்ளே, சபைக்குள்ள பாத்தீங்கன்னா கட்டாயம் பிரிவினைகள் இருக்கும். பாஸ்டருக்கும் சிலருக்கும் பிடிக்காம இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் பிடிக்காம இருக்கலாம். அவங்களுக்குள்ள போராட்டங்கள் வரலாம், ஒருத்தர் அவமதிக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் என்ன இருக்குது, இப்படிப்பட்ட சண்டைகள் உண்டாகுது. இது காரணம் என்னன்னு சொன்னா, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. அப்போ இச்சைகள் நம்ம இடத்துல போர் செய்கிறது. எப்படியா சாத்தான் இச்சைகளினாலே நம்ம என்ன செய்யறான், மடங்கடிக்க வேண்டும், வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். உங்களுக்கு எதிராளியான பிசாசானன் எவனை விழுங்கலாம் வந்து வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி எங்க வழி கிடைக்கும், எந்த இடத்துல டைம் கிடைக்கும், எப்போ சண்டையை மூட்டி விடலாம், எப்போ பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அவன் நினைச்சிட்டு. இப்போ இச்சை அப்படிங்கிறது ஒரு தகாத விருப்பம், பேராசை, அல்லது பெரிய ஒரு விருப்பம், மோசமான ஒரு விருப்பம், இதை குறிக்கிறது. அது அந்த இச்சை மூலம் சாத்தான செய்து நம்மகிட்ட போராடி கொண்டே இருக்கிறோம். இதனாலதான் சண்டைகள் வருது குடும்பத்துக்குள்ளேயும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. கணவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, மனைவிக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ரெண்டும் ஒரு நாளும் ஒத்து போற விருப்பமா இருக்காது. ஒரு இடத்துல போனா கூட ஒரு ட்ரெஸ் தேர்ந்தெடுக்கணும்னா கூட கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன செய்யாது, ஒத்து போகாது. சாப்பாட்டுலயும் சரி, எல்லாத்துலயும் வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நம்முடைய விருப்பங்கள், அதான் விடாப்பிடியான விருப்பங்கள், என் விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இச்சை. சாதாரண ஆசைகள் நிறைய இருக்கும் மனுஷனுக்கு, அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு கணவனும் மனைவியுமோ அல்லது ஒரு சபையில உள்ள ஒரு இரண்டு பேரோ, இரண்டு குடும்பங்களோ, நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் சொல்றதுதான் சரின்னு ஒருத்தரும் ஆர்கியூ பண்ணும்போது, தன்னுடைய கருத்து தான் சரின்னு நினைக்கும் போது அங்க என்ன உண்டாகுது, போர் நடக்கிற ஒரு பெரிய யுத்தங்களே ஆரம்பிச்சது, ஒரு பெரிய பிரிவினையே உண்டாகிவிடுது. பவுல் பர்னபாஸ் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. பவுல் யாருமே முதல்ல சேர்த்துக்குள்ள பயந்தாங்க. அப்போஸ்தலர்கள் இவன் என்னன்னா கிறிஸ்தவர்லாம் கொலை செய்ய தேடினவன், இப்படிப்பட்டவன் எப்படி நம்முடைய ஐக்கியத்தை சேர்க்க முடியும்னு யோசிக்கும் போது பர்னபா தான் அவரை கூட்டி கொண்டு போய் மற்றவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவர் எப்படிலாம் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, எப்படி ஆண்டவருக்கா வைராக்கியமா இருந்தாரு, எப்படி ரட்சிக்கப்பட்டாரெல்லாம் சொன்னது யாருன்னா பர்னபா. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்திருந்தாங்க. ஆனா 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேற்றுமை வந்துச்சு. எப்போ அந்த மார்க்குன்னு ஒருத்தன், அவன் வந்து பர்னபாவுக்கு சொந்தக்காரன். அவன் இடையில ஊழியர் போகும்போது அவங்க எல்லாரும் முதல் பிரயாணத்துல 3 பிரயாணங்கள் சொல்லுவாங்க. பவுலுடைய ஜேர்னி 3 மிஷனரி பயணம். அதில் முதல் பயணத்துல அவன் இப்ப இடையில விட்டுட்டு போயிடுவான் மார்க். அதனால அவனை திரும்ப நம்ம கூட்டு போக கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஆனா பர்னபா இத அவனை அழைச்சிட்டு போகணும். அப்போ இவருக்கு ஒருத்தருக்கு சட்டப்படி தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அடுத்தவர் தப்பு பண்ணாலும் அவன் என்ன செய்யணும், மன்னிச்சு அவனை அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா பர்னபானா ஆறுதலின் மகன், மற்றவங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய குணம் உள்ளது. அதனால அவர் அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு இதனால 2 பேருக்குள்ள கடும் வாக்குவாதம் நடந்ததுன்னு பார்க்கணும். காரணம் 2 பேருக்குள்ள என்னது,
நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் கரெக்ட். 2 பேரும் என்ன செய்திருக்கலாம், சரி இதை ஆண்டோட்டு ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வரல. வாக்குவாதங்கள், நான் நினைச்சது நடக்கணும், நான் நினைச்சதுதான் சரி அப்படிலாம் நினைக்கும் போதுதான் அதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல எனக்கு ஒரு ஒரு இச்சை, ஒரு விருப்பம் போராடி கொண்டே இருக்கு. 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆமென். அப்படி இச்சித்து ரொம்ப பேராசைப்பட்டு ஒரு பொருள் கிடைக்கணும்னு நினைச்சாலும் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகுது. அதுக்காக கொலையே செய்யறாங்க. அது எதை சொல்லுதுன்னா, அந்த காலத்துல யூதர்கள் ரோம ஆட்சி கீழே இருக்கும்போது பலர் அந்த ரோம அரசர்களுக்கு எதிராக போராடினாங்க, கன்வெர்ட் பண்ணாங்க. நிச்சயமா யூத மதத்துக்கு வரணும்னு சொல்லி புறஜாதி மக்களை என்ன செய்தாங்க, சிலரை கொலைலாம் செய்தாங்க. ஃபோர்சிஃபுல் கன்வெர்ஷன், வற்புறுத்தி மதத்துக்கெல்லாம் மாத்தினாங்க. ஆனாலும் அவங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை. இங்கே அதைத்தான் குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. அது இப்ப நம்ம கொலை செய்யலாம் போறோம், நம்ம விருப்பம் நிறைவேற நம்ம கொலைலாம் செய்ய மாட்டோம். பொறாமை உள்ளவர்களா இருப்போம். மற்றவங்க இது அவங்களுக்கு அது கிடைச்சிட்டு இது கிடைச்சிட்டு சிலருக்கு பொறாமெல்லாம் வரும். ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கல. எவ்வளவு போராட்டம் பண்றீங்க, ஒரு பொருள் கிடைப்பதற்காக பல போராட்டங்களை பண்றீங்க. சில பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட ரொம்ப கோவப்பட்டு கேட்பாங்க, எனக்கு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. எல்லாம் போராட்டங்கள்லாம் பண்றாங்க, எப்பயாவது எனக்கு வேணுங்கிறதுக்காக. ஆனா என்ன பண்றது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. கணவர்கிட்டயோ அல்லது பிள்ளைகளிடத்திலயோ போராடக்கூடிய சுபாவத்தை நம்ம விட்டுட்டு அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பிள்ளைகளுக்கு அதை சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். நிறைய பொருட்களை அவங்க விரும்புவாங்க, கேட்பாங்க. ஒருவேளை இந்த பிரைஸ்லின் ஸ்டீஃபன் ஒரு பொண்ணு பாட்டு பாடுறது அவ ரொம்ப இனிமையா பாடக்கூடிய ஒரு பெண். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பாஸ்டர், ஊழியத்துக்காரங்க தான். அதனால அவங்க அப்பா அம்மாட்ட எது கேட்டாலும் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு அப்போ எரிச்சலா இருக்குமா ரொம்ப. அவ்வளோ அவருடைய தம்பியும் உண்டு. எதை கேட்டாலும் ஒரு பேனா வாங்கி கொடுக்கலான்னு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஊழியக்காரங்க, அவ்வளவு வருமானம் கிடையாது. சின்ன வயசுலயே அப்படி பழகுறதுனால முதல்ல கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்துல வளர்றதுக்கு அவனுக்கு கிடைச்சது. அதே போல அவரோட ஒரு வீடு கட்டுறதுக்கா இருக்கலாம், அது ஒரு நிலத்தை வாங்குறதா இருக்கலாம். கணவர்கிட்ட போட்டு தொந்தரவு பண்ணி அதெல்லாம் பண்றதை விட அதை ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணணும். அப்படியே ஜெபம் பண்ணும்போது கடவுள் அதை என்ன செய்வார், வாழ்க்கை செய்வார். 3வது வசனம் வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கடைசியில ஜெபம் பண்ணாலும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அது தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இல்லை. என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வேணும், அல்லது இப்படிப்பட்ட ஒரு தோடு வேணும், அல்லது பக்கத்து வீட்டுல எடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டி வாங்கணும், நம்ம விருப்பம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸ்கூட்டி நமக்கு அவசரம்தான், அவசியம்தான், தப்பு கிடையாது. சில பொருட்கள் நம்ம விருப்பப்படி செலவழிக்கணும் அப்படி விரும்பும் போது ஜெபம் பண்ணாலும் அதை என்ன செய்வது இல்லையா, கிடைக்கிறது இல்லையா. அது கடவுளுடைய சித்தம். பவுல் சுகம் ஆகணுங்கிறதுக்காக 3 தடவை ஜெபம் பண்றாரு, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள் நீங்கணும்னு சொல்லி. அது நல்ல ஜெபம்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிடுறாரு. சில சுகவீனங்கள், சில பலகீனங்கள் அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம், ஜெபம் பண்ணா சுகமாயிரும்னு சொல்லி. ஆனால் சில ஜெபங்களோடு நம்ம போராடலாம். ஜெபத்துல எவ்வளவு போராடியும் இந்த வியாதியில இருந்து சில நேரம் விடுதலை கிடைப்பதில்லை. ஒருவேளை ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், எனக்கு கிடைப்பதில்லை. சில நேரம் தூக்கம் வராம இருக்கும்,
இவ்வளோ ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பார்ப்பேன், ஆண்டவரே கொஞ்ச நேரம் தூங்க இடம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்லாம் கேட்டு பார்ப்பேன். அது கிடைக்காது. அடுத்த நாள் காலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஏன் தெரியல, எதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறான்னு தெரியல. ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்படும் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண்ணு நாங்க ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்கள ஒரு வாலிப பெண் சொன்னா, நான் ஒரு கிறிஸ்தவ பையனை லவ் பண்றேன், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்றேன், எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் கிறிஸ்டியனா மாறுவேன், அடுத்து மாற மாட்டேன். நாங்க சொன்ன, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். இல்ல இல்ல, ஜெபம் பண்ணுவேன், அந்த கிறிஸ்தவ பையன் எனக்கு கிடைச்சான்னா நான் கிறிஸ்டியனா மாறுவேன் அல்லது மாற மாட்டேன். இதெல்லாம் பிடிவாதமான ஜெபங்கள். அவருடைய விருப்பப்படிதான் அவர் நம்மை மாற்றுவார், நம்ம விருப்பப்படிலாம் அவர் மாற மாட்டார். அதனால சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்க காரணம் அது நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, சுய இச்சையை நிறைவேற்றும்படியான ஜெபமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணாலும் என்ன கிடைக்காது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. 4வது வசனம், விபச்சாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இங்க விபச்சாரம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். தன்னுடைய கணவனை விட்டு இன்னொரு ஒரு கணவனோடு அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி விட்டு இன்னொரு மனைவியோடு உறவு கொள்வதுதான் விபச்சாரம். இப்போ உலக சிநேகம், உலகத்துக்கு விருப்பமா நடக்கணும் எல்லாருக்கும் பார்க்கும்போது அப்படியே ஒரு நாடகம் ஆடி கிறிஸ்தவனா இல்லாதபடி, பைபிளை படிக்காதவனா, ஊழியம் செய்யாதவனா அப்படி காட்டிட்டு உலகத்தோடு ஒத்து போகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அப்படிப்பட்டவனா. ஏன்னா தேவன் தான் நமக்கு ஒரே தேவன். அவரை விட்டு வேற மற்றவங்களுக்கு இது பண்ணும்போது எப்படி ஒரு மனைவி கணவனை விட்டுட்டு இன்னொரு தேடும் போது விபச்சாரம் ஆகுறாளோ, அதே போல தேவனை விட்டு அவருக்காக அவர் மேல உள்ள அன்பை வேறு எங்காவது உலகத்துக்காக செலவிடும் போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், தேவனுக்கு பகஞ்சனாகி விடுகிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படும். எந்த அளவுக்கு நம்ம உலகத்தை விட்டு பிரிந்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிந்திருக்க வேண்டும். இந்த கல்யாணம் பண்றதெல்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க நல்லா கிறிஸ்தவனா வளரும், கிறிஸ்டியனா மாதிரி இருக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனா வீட்டுல கொஞ்சம் சொல்லுவாங்க, நீ இந்துவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வற்புறுத்தல் காரணமாக அந்த பிள்ளைங்க கடைசியில யாராவது ஒரு இந்துவை கட்டி அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை வீணா போயிடும். சென்ற வாரம் நாங்க ஒரு சபைக்கு சென்றிருந்தோம். அப்போ செல்வி தான் நான் மெசேஜ் கொடுக்குறக்கா சொல்லியிருந்தேன். அந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு அப்போ எங்களை அழைச்சிட்டு போனவர் சொன்னார், ஒரு இந்த சர்ச்சை சேர்ந்த அவங்க எல்லாமே ஸ்ரீலங்காவில இருந்து வந்த அகதிகள் அந்த சர்ச்சை நடத்துறது எல்லாருமே சர்ச்சில் இருக்காங்க. இங்க உள்ள ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணை கேம்ப்ல எல்லாம் இன்னொரு ஹிந்து பையன் கூட்டு போயிட்டான், அது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்துச்சு காலேஜ்ல. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா கடவுளுக்காக ஒரு உறுதியா இருக்க முடியாம உலக சிநேகத்துக்கு அடிமையாயிட்டு, அப்போ அவன் தேவனுக்கு பகஞ்சனாக மாறி விடுகிறான், தேவனுக்கு பகஞ்சனாக மாறி விடுகிறாள். உலகத்துக்கு சிநேகிதமா இருக்கணும், ரெண்டுக்கும் என்ன பண்ண முடியாது, சிநேகிதரா இருக்க முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பின்னால ஒரு வசனம் வருது, பார்ப்போம். இந்த ஜபத்தை குறித்து இதுல நான் ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் காலையில முதல் 3 வசனங்கள்ல. எது நம்ம உள்ளத்துல போர் செய்கிறது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. தேவனுக்கு சித்தம் இல்லாத விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. யார் பெரியவர், கணவனா மனைவியா, அடுத்து மாமனாரா மருமகளா, எங்க இருக்கலாம், எதுவாக இருக்கலாம்,
அது தவறான ஆசையாக இருந்தால் அதை என்ன செய்யணும்? விட்டு கொடுத்துடணும். சிலது விரும்பியும் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பவுல் கடைசியில உங்களுடைய கிருபை எனக்கு போதுன்னு சொன்ன உடனே சித்தத்தை அவர் ஏற்றுக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அது ஜெபமனால கிடைக்கல அப்படின்றாரு. ஜெபமணியும் கிடைக்காத காரியங்களும் உண்டு. அப்போ அதையே நமக்கு என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் நம்ம வேற காரியங்கள்லாம் புரியவே. என் வாழ்க்கையில ரொம்ப ஏமாற்றம் அடைந்தது அப்படிங்கிறது செல்வியுடைய தம்பி இறந்ததுதான். அவனுக்காக ஜெபம் பண்ண மாதிரி நான் வாழ்க்கையில யாருக்காக ஜெபம் பண்ணல. ஒரு 6 மாதத்துக்கு மேலாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனாலும் எந்த பதிலும் கிடைக்கல. நியாயமான ஜெபம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருந்தாருன்னா அதை யாரும் நினைச்ச முடியாது, மாற்ற முடியாது. அதெல்லாம் புரியல. சில காரியங்களை தேவனுடைய சித்த நம்ம அறிய முடியல. ஆனா உலக சிநேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவனுக்கு, ஏன்னா தேவனுக்கு ஒருத்தன் சீடனா இருக்கணும். எல்லாத்தையும் வெறுத்தவன் தான் சீடன் என்று சொல்லப்படும். எல்லாத்தையும் வெறுக்கிறவன் தான். தன்னுடைய சொந்த குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை எல்லாத்தையும் வெறுக்கிறவன் தான் கணவன். எல்லாரையும் வெறுக்கிறவன் தான் யாரு? சீசன் என்று சொல்லப்படும். அதனால கொஞ்சம் கடினமான காரியமா இருந்தாலும் வேண்டும். 5வது வசனம் வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அதாவது இதுல நான் ட்ரைனிங் ஸ்கூல்ல படிக்கும்போது செல்வின்னு ஒரு பையன் உண்டு. அவன்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பான். அவனுக்கு நான் மற்ற யார்கிட்டயாவது பேசுறதோ, மற்றவங்களோட சேர்ந்து ஒரு கடைக்கு போறதோ, மற்ற எங்கும் போறதோ அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நான் மட்டும் தான் அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சில இடங்கள்ல இருப்பாங்க யாராவது ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி ஆவியானவர் நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். எப்படி? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்ல, நீ வேற யார்ட்டையும் உறவு வைக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ உறவு மற்ற யாரோட என்னை விட அதிகமா நேசம் கொள்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வீணா சொல்ல, அவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மிடத்துல அவ்வளவு நேசமா, அவ்வளவு பாசமா, ஒரு வைராக்கியமா இருக்கு. என்ன வந்தாலும் சரி, என் பிள்ளைய நான் தான் நேசிப்பேன். அவ்வளவுதான். அவன் மேல என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் பிள்ளைய எப்படியாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தேவன் புரியும்னு அவங்களுக்கு நினைக்கிறேன். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இப்போ நமக்கு மேல அவ்வளவு கிருபையை கொட்டி வச்சிருக்காரு. இல்லாத கிருபை நம்ம மேல வச்சிருக்காரு. அதனாலதான் தெரிந்து கொண்டிருக்காரு. எப்படி ஒரு பிள்ளைய ஒரு பேரண்ட், ஒரு அப்பா அல்லது அம்மா எப்படி வைராக்கியமா வளர்ப்பாங்களோ, அதே மாதிரி இவர் என்ன செய்யறாரு? அவரு வைராக்கிய வாஞ்சனமா மேல வச்சு நிறைய கிருபைகளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அதனால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கு. அதனால அந்த நம்ம பெருமையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. நானே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு அப்படிப்பட்டவங்க தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனா நம்ம தாழ்மையா இருக்கும் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நம்ம மேல அவ்வளவு வாஞ்சை வைத்திருக்கிறார், அவ்வளவு கிருபை நமக்கு தருகிறார். அதனால அவரை மட்டுமே சார்ந்திருப்போம்.
சிஸ்டர் கேக்குதா? இல்ல ஒரு சிஸ்டர். ஓடிபி வந்து கேட்டு போன் வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் சாரி. OTP. 1 minute 1 minute. எதுக்குடா? 2085. 2085 ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அப்போ அதிகமான கிருபையை நம்ம மேல தர்றாரு. நம்ம மேல அளவற்ற வாஞ்சியா, வைராக்கிய வாஞ்சியா இருக்காருங்கிறத ஒரு மிக முக்கியமான வார்த்தை. நம்ம மேல வைராக்கிய வாஞ்சார். நீ எனக்கு சொந்தம், நீ வேற எங்கேயும் யார்ட்டையும் எதுவும் வச்சுக்க கூடாது, வேற ஒரு தொடர்பு வச்சுக்க கூடாது, முழுமையா நீ எனக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஏன்னா ஏன் அப்படி இருக்காரு? அவர் நிறைய கிருபையை நமக்கு தருகிறாராம். அதனால நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கேட்போம், கீழ்ப்படிவோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்துனுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். இதுல அதுதான் இங்க கிருபை அளிப்பது எதற்காகனா, நமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, வசனங்கள் கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்யறார்? உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு. தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போ தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கல, அவனுக்கு நம்ம பயப்படல. இந்த சிஸ்டர் கூட நிறைய காரியங்கள் சொன்னா, பேசுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை வறுமைக்கு எதிராக பேசுங்க. நீ வறுமையே நீ என்ன ஆள முடியாது, வியாதியே என்ன ஆள முடியாது, அப்படி எல்லாத்துலயுமே பிசாசை நீ என்ன தொட முடியாது, பிசாசை நீ என்னை வஞ்சிக்க முடியாது, என் தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லி அவனுக்கு எதிராக நிற்கணும். அவனுக்கு பயந்து ஓடிடக்கூடாது. அவனுக்கு எதிர்த்துனுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க ஒரு நாளும் அவனை விட்டு பயந்து நீங்க அவனை விட்டு ஓட மாட்டீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சோதனை கொண்டு வரலாம், பயத்தை கொண்டு வரலாம், பிரச்சனைகளை கொண்டு வரலாம், வியாதியை கொண்டு வரலாம், குடும்பத்துல குழப்பங்களை கொண்டு வரலாம். ஆனாலும் நம்ம தைரியமா அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். நீ என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, என் தேவன் என் மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார், ஏராளமான கிருபைகளை தருகிறார், அதனால நான் அவனுக்கு பயப்பட மாட்டேன் சொல்லி நம்ம இருக்கும்போது அவன் நம்மை விட்டு என்ன செய்வான்? ஓடி போய் விடுவான். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்துல சேருங்க, அவரோட சேர்ந்துருங்க, அவரோட விலகிடாதீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் அவரோடு இணைந்திருங்கள். அவரும் உங்களோட இணைந்திருப்பார், சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், கையை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தமான கைகளாய் இருக்கட்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி நம்ம கைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. 2 மனம். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் விருப்பம், இன்னொரு பக்கம் நிறைய பணம் சேர்க்கணும் விருப்பம். எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வீடை கட்டி விடுங்க, அது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஒன்று வாங்கி கொடுங்க, வாடகைக்கு விட்டானா நிறைய பணம் கிடைக்கும். அல்லது ஒரு பெரிய இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுங்க, பஞ்சம் வரப்போகுது, அப்போ நீங்க காய்கறி மற்ற எல்லாம் பார்த்து போட்டு நன்றாக சம்பாதிக்கலாம். பல கருத்துக்கள். ஆனால் இரு மனத்துல இருக்கக்கூடாது. தேவனுக்கும் உலகத்துக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லப்படும்.
அதுவும் வேணும் இது வேணும், அது தானா வரும். பணத்தை சேர்த்தா தேவன் பின்னால வரமாட்டார். ஆனா தேவனுக்கு பிரியமான தான் பணம் தானா நம்ம இப்ப தேடி என்ன செய்விடும், வந்து விடும். அதுதான் கேக்குறான், நான் ஊழியத்துக்கு வர்றேன், ஆனா போயிட்டு என்ன செய்யறேன், எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்றான். அது ஒரு பெரிய தப்பா தெரியல. ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காது இருக்க கடவன் அப்படின்னு. நீ ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டா வந்துட்டே இரு. பிறகு என்ன, அப்பா அம்மாட்ட போனா அப்பா அம்மா கொஞ்ச நாள் இருந்தா, நான் தங்கச்சி கல்யாணம் முடியல, தம்பி கல்யாணம் முடியல, அவனுக்கு வேலை கிடைக்கல, அடுத்த நான் இப்போ சிக்கா இருக்கிறேன், அப்பா ரொம்ப சிக்கா இருக்கேன், அது சோமான பிறகு போகலாம், ஒரு 2 வருஷம் கழிச்சு போகலாம், அப்படி பல காரியங்கள் வரும். கோவான் வழித்துக்கு முடிவு போகணும் முடிவெடுத்தியா போயிட்டே இருக்கு. ஒரு சகோதரன் ஜான் பாண்டியன் சொல்லி ஒரு சகோதரன், ஒரு மிஷனரியா இருக்காரு. அவர் சொன்னாரு, அதான் அப்பதான் டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சாரு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லும்போது மிஷனரி ஊழியன்னா தசம பாகம் கிடைக்காது. அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க, டே இன்னும் தம்பி எல்லாம் படிச்சு முடிக்கல, இப்பெல்லாம் நீ ஊழியத்துக்கு போக முடியாது, கொஞ்ச நாள் கொஞ்ச நாளாவது எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்து அதுக்கு போ. ஆனா அவர் அவருடைய ஊழியத்துக்காக வந்துட்டாரு. ஆனா கடவுள் எல்லாம் அதுக்கு பிறகு செயற்படுத்திட்டாரு. தம்பிகள் வாழ்க்கை, தங்கச்சி எல்லாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆச்சரியமான காரியங்களை செய்து எல்லா தேவைகளையும் சந்தித்து விட்டார். அடைச்சிட்டாருன்னா போயிட்டே இருக்கணும் அவரை நம்பி. அதான் இரு மனம் உள்ளவர்களே, 2 மனசா இருக்கக்கூடாது. அங்க போலாமா இங்க போலாமா, சர்ச்சுக்கு போலாமா அல்லது வேற எங்கேயும் போலாமா, அப்படிலாம் நினைச்சக்கூடாது. இரு மனம் இருக்கக்கூடாது. இரு மனம் உள்ள இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இன்னும் பாவத்துல சிக்கி கொண்டிருந்தால், இன்னும் விட முடியாத பாவங்களிலே மாட்டிக்கொண்டிருந்தால், கோபம், எரிச்சல், பகை, விரோதங்கள், சண்டைகள் இதெல்லாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் துக்கப்படும். நான் இன்னும் இப்படி இருக்கிறேனே, இத்தனை காலம் ஆண்டவர் அறிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுங்கள். உங்கள் நகைப்பு என்னப்பட சொல்லிட்டான், தூக்கிப்பாக மாறட்டும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது. வாழ்க்கையில அதெல்லாம் மாறட்டும். நான் முடியாவது என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பரிசுத்தமா பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும், மற்ற எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோட ஜெபிக்கும்படி, ஆண்டவரத்தில் மன்றாடும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்ப நம்ம ஆண்டவருக்கு அடங்கி இருக்கிறோமோ, அப்படி பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லப்படும். பொறுமையா இருப்போம். இன்னும் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாய், நம்முடைய குடும்பத்தை உயர்த்த முடியாய், அவர் கரத்திலே அடங்கி இருப்போம், தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். 11வது வசனத்தை யாரா வாசிங்க. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். ரோஸ்டிங் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, அவரை ஊழியக்காரங்கிட்ட குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஒரு ரோஸ்ட் பண்றாராம். இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை. நீ முதல்ல ஒழுங்கா இருந்தா போதும், உன்னை பார்த்து பின்னால் 4 பேருக்கு பின்னால வருவாங்க. அவர் ஏன் செய்யறாரு, எதுக்கு செய்யறாரு, ஒரு ஊழியக்காரர் எதற்காக ஒன்றை செய்தாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன காரியத்தினால அவர் அந்த காரியத்தை செய்தாருன்னு தெரியாது. ஆனா குற்றம் சாட்டம் இப்படி செய்தாரு அப்படி செய்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் செய்ததுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது ஏன் காரியத்தை செய்தார், ஆனா நமக்கு தப்பா தெரியும். அவர் செய்ததுக்கு பின்னணி என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம அதிகாரி கிடையாது. ஒருவருக்கு விரோதமாய் பேசாதீர்கள்னு சொல்லப்படும். பேசவே செய்யாதீங்க. சகோதரனுக்கு அவரை பாருங்க, அவர் இப்படி எல்லாம் ஊழியம் செய்யறாரு, இப்படி செய்யறாரு, ஆனா இப்படிப்பட்ட நடந்துகிட்டு இருக்காரு, இப்படி பேசியிருக்காரு, இப்படி நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி
பேசவே செய்யாதீங்க. தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவார். இந்த வேலையே நமக்கு வேண்டாம். அடுத்தவனை பற்றி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றது, இந்த வேலையே நமக்கு வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்துக்கு தேவனுடைய வசனங்கள் கீழ்ப்படியதான் நம்ம அழைத்திருக்கிறோம். அதற்கு நாம் அதிகாரி கிடையாது. 12வது வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? ஒரு நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே, அதை கொடுக்கிறவர் வேத வசனங்களை கொடுக்கிறவர் தேவன் தான். அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ஒருத்தரை ரட்சிக்கவும் முடியும். விழுந்து போனவன் அவனை ஒருவன் குற்றப்பட்டு விழுந்து போனாலும் அவனை தூக்கி விடுவார் அவர் தான். ரட்சிக்கிறவர் அவர் தான். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படி சொல்லப்படும். ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறாரே என்று ஒரு வசனம் சொல்லுது. அவனை தூக்கி நிறுத்துவர் அவர் வல்லவராய் இருக்கிறாரே, ரட்சிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறாரே. அவனை அழிச்சு போடுறதும் அவர் தான். இல்ல அவன் தொடர்ந்து பாவம் செய்யறதுக்கான அவனை அழிச்சு போடுறதும் யார் தான்? அவர் தான் முடியும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்த வேண்டாம். இந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. 13ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போல் இருக்கிறது. ஆமீன். நான் அந்த வெளிநாட்டுக்கு போறேன். நிறைய 1 வருஷம் இருந்தா சம்பாதிச்சா போதும். அங்க சம்பாதிச்சு இங்க வந்துடுவேன். அங்க போவேன், இங்க போவேன், இப்படி சம்பாதிச்சிருவேன், அப்படி சம்பாதிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ஒரு தம்பி ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தேன். அப்போ அங்க வந்து அது நடத்தின பாஸ்டர் அன்பழகன் முன்னால ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். முடிச்சு வந்தோம். நான் அந்த தம்பிட்டு போயிட்டேன். தம்பி, நீங்க யாரு, எந்த ஊரு, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்போ சொன்னாரு, நீங்க தான் எனக்கு ஹாஸ்டல்ல ஆண்டவர் பற்றி முதல்ல சொன்னீங்க அப்படி. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நேற்று ஒரு பயங்கர சோகமான ஒரு நிகழ்ச்சி. அந்த அன்பழகன் என்பவர் நேற்று ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. முன்னால ஒரு டிரைவரும் இன்னொருத்தரும் உட்கார்ந்துருக்காங்க. இவரு பின்னால கார் படுத்துருப்பாரு. கார் முன்னால போன ஒரு பைக்காரன் அந்த முன்னால போன பஸ்ஸுக்கு முன்னால குறுக்க வந்ததுனால அவங்க பிரேக் போட்டோன்னே இவரு பிரேக் போட்டிருக்காரு. இந்த வண்டி பஸ்ல இடிச்சு பின்னால வந்த வண்டி இவங்க பின்னால இடிச்சுட்டாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க? திருச்சியில போய் ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ண தான் போயிருக்காங்க. இன்னொருத்தர் அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருவாங்க. நல்ல காரியம்தான் போய் ஜெபம் பண்றது. அங்க ஜெபம் பண்ணிட்டு அதுல இருந்து இன்னொரு பக்கத்துல எங்க போனோம் அங்க போனோம்லாம் பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா முடிந்து விட்டது வாழ்க்கை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போன்றது. புகை இப்பெல்லாம் புகையை நம்ம பார்க்க முடியாது இல்லையா? கேஸ் அடுப்புலாம் வந்ததுன்னா புகையை பார்க்க முடியாது. அந்த காலத்துல அடுப்புலாம் விறகு கட்டெல்லாம் போட்டு எரிப்பாங்க. இப்போ நிறைய புகை வரும். அந்த புகை என்ன செய்யும்? மேல அப்படியே காணாம போயிடும். அவ்வளவுதான். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கை. என்றைக்கு போகும் என்றைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது.
அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஒரு நல்ல ஒரு குடும்பம், அவர் டிரைவரா இருந்தாரு. அவர் கிறிஸ்டியன் தான். அவங்க ஒய்ஃப் ஒரு டீச்சர். டெய்லி உட்கார்ந்து இவர் டிரைவரா போயிட்டு வர்ற பணம் எல்லாம் சேர்த்து வச்சு கணக்கு பார்ப்பாங்களாம். எப்படி என்ன செய்யலாம், மகளை எப்படி படிக்க வைக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம்லாம் யோசிச்சிருப்பாங்க. சும்மா சாதாரண ஏதோ சுகவீனம் சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. அவர் பார்த்துட்டு, இல்ல நீங்க ஜிஹெச் கொண்டு போயிருங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்க போய் அன்றைக்கு இறந்துட்டாங்க. எல்லாம் போய்விட்டது. கொஞ்ச காலம் வேலை பார்த்ததுனால பென்ஷனும் கிடையாது. ஒரே மகள். நிறைய திட்டம் போட்டாங்க, இப்படி படணும் இப்படி படணும். ஒரு பிளானும் பண்ண முடியாது. அதனாலதான் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னும் இதை செய்வோம். என் மகளை இப்படி படிக்க வச்சிருவேன், என் மகன் இப்படி படிக்க வச்சிருவேன். நிறைய பேர் கோட்டை கட்டுறவங்களாம் உண்டு. அது கடவுள் சித்தம் தான் முடியும். ஜோமனுங்க பிள்ளைகளுக்காக தப்பு கிடையாது. தக்கா கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்ய இப்படி ஒரு இந்த பதவிக்கு வரணும், அல்லது இன்ஜினியர் ஆக்கணும், அல்லது டாக்டர் ஆக்கணும், நான் விரும்புறேன் ஆண்டவரை ஜோமனுங்க தப்பு கிடையாது. முயற்சி பண்ணுங்க தப்பு கிடையாது. ஆனா அப்படி கட்டாயம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கணும், ஆண்டவர் சித்தம் இருக்கணும், இப்பதான் அந்த காரியம் நடக்கும். என்னுடைய பேரன் நீட் எழுதணும். அப்பா அம்மால மகளும் மருமகனும் சொன்னாங்க, வேண்டாம்டா நான் ஐடி துறையில் தான் இருக்கேன், நீ படி, நீ முடிச்ச உடனே உனக்கு வேலை வாங்கிடலாம், இல்ல நான் கட்டாயம் படிப்பேன். எழுதுனா மார்க்கு குறைவாயிடுச்சு கொஞ்சம். அடுத்த 2வது எழுதுனான். அதுக்குள்ளதான் பேப்பர் லீக் ஆகி பிரச்சனை ஆயிட்டு. மறுபடியும் அவன் திடீர்னு அவனுக்கு எல்லாம் சொல்லி அவன் ட்ரை பண்ணி பாடுறான்னு சொன்னா கேட்கவே இல்லை, படிக்கவே மாட்டேன். இப்போ நம்ம கையில இல்லை எல்லாமே. இப்போ இன்ஜினியரிங் காலேஜா சேர்த்திருக்கான். இப்போ நம்ம நினைக்கிறதுலாம் நடந்து விடும் என்று சொல்ல முடியாது. அவருக்கென்று ஒரு திட்டம் உண்டு. அந்த சித்தத்தை ஒப்பு கொடுங்க. என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அதெல்லாம் நல்ல தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. தப்பு யாரும் சொல்லவும் முடியாது. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எல்லாம் நல்லதான் விருப்பம். நல்ல வீடு கட்டணும், எல்லாம் நல்ல விருப்பங்கள் தான். ஆனா ஆண்டவரே உமக்கு சித்தமானால் வாய்க்க செய்யும் சொல்லுவோம். போது ஆண்டவர் நிச்சயமாய் அதை ஆசீர்வதித்து தருவார். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. உங்கள் வீம்புகளில் மேன்மை, நான்லாம் சாதிச்சிருவேன், நான் நினைச்சா முடிச்சிருவேன், இதுவரைக்கும் நான் எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. அது கடவுளுடைய கிருபை. எனக்கு 75 வயசு ஆச்சு, இன்றைக்கும் நான் நடக்கிறேன்னா அது கடவுளுடைய கிருபை. எக்ஸசைஸ் செய்யறேன், காலுக்கு அதெல்லாம் பண்றேன். ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு கல்லுல இடரச்சு வச்சாருன்னா என் கால் முடிஞ்சிடும். இப்பவும் பைக்ல போயிட்டு இருக்கேன், 2 வீலர்ல. நினைச்சா ஒரு சின்ன ஒரு கல்லு இடச்சுன்னா ஒரு பள்ளத்துல விட்டா கதை முடிஞ்சிடும். ஒரு பையன், ஒரு யங் மேன் தான், தஞ்சாவூர்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடில கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். நைட்டு 12 மணிக்கு பொறுத்து வந்திருக்கான். முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பள்ளம் இருந்திருக்கு, தெரியல அவனுக்கு. பைக்ல ஹெல்மெட்டை தொங்க விட்டு இருந்திருக்கான். பள்ளத்துல விட்டு சாஞ்சி தலையில அடி, இன்ஜுரி ஆகி ஒரு 2 சர்ஜரி பிடிச்சிருக்கு. நான் யாரை என்னத்தை நினைக்க முடியும், என்ன சாதிக்க முடியும்? இன்னொரு பையன் அதே மாதிரி, அவங்க சொந்தக்கார பையன் தான், அதே வாலிப பையன் தான். ரோட்ல கடைக்கு போறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கான். பின்னாடி ஒரு பைக்ல வந்தவன் ஒரு இடிச்சான். இடிச்சு அங்க இருந்த டிவைடர்ல அவன் தலை அடிச்சு அவன் செத்தே போயிட்டான். அதனால என்ன எல்லாத்துக்குன்னா அவருடைய கிருபை மட்டும்தான். அதனால நான் சாதிச்சிருவேன், நான் முடிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், ஒண்ணுமே நடக்காது.
அதெல்லாம் இப்ப எல்லாத்துலயும் அதெல்லாம் தாழ்மைப்படுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அதுதான் முக்கியம். அவர் நம்ம மேல பெரிய கிருபை வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. வைராக்கிய வாஞ்சியா இருக்காரு உங்க மேல. நீ எனக்கு சொந்தம், நீ என் பிள்ளை அப்படிங்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஒரு டாக்டர் நம்ம இதுக்கு வந்துட்டு இருந்தாங்க முன்னால. அவங்க கவர்மெண்ட் டாக்டர். ஆனா அவங்க காலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால வேலைக்கே போக முடியல. ரொம்ப கவலையா இருக்கும் அதை நினைக்கும் போது. அவங்க பிரேயர்க்கெல்லாம் வர்றாங்களா என்னன்னு தெரியல. நான் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்களுக்காக ஜோம் பண்றது உண்டு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், அப்படி சாதிச்சிரும் இப்படி ஒண்ணுமே முடியாது. எந்த அளவுக்கு நம்ம தாழ்மைப்பட்ட ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான். அந்த காலையில நான் எழும்புறது உங்களுடைய கிருபை, தூங்க போவது உங்களுடைய கிருபை, சாப்பிடுறது உங்களுடைய கிருபை. வேற பிள்ளைகள்லாம் ஜோம்னும் எப்பவும் ஜோம்னும். சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர், தண்ணி கொடுத்ததுக்காக நன்றி, வீடு கொடுத்ததுக்காக நன்றி, அப்பா அம்மா பாட்டி தாத்தா கொடுத்ததுக்காக நன்றி உள்ள சொல்லுவோம். அதெல்லாம் அவருடைய கிருபை தான். அதனால தீம்புகள்ல மேன்மை பாராட்டாதபடி அவருடைய கிருபையிலே மேன்மை பாராட்டுவோம். இன்னும் அவருடைய கிருபை என்னோடு இருக்கிறதே. நம்ம ரட்சித்ததை விட பெரிய கிருபை வேற ஒண்ணுமே கிடையாது. அதை விட பெரிய கிருபை ஒரே ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் நம்ம எங்க நிக்க போறோம், அவருக்கு முன்னால இந்த பரலோகத்துல நிக்க போறோம். ஆதலால் ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அதாவது நன்மை செய்வது. எது நன்மை செய்வதுன்னா, இந்த அத்தியாயத்துல பார்க்கும்போது இது தொடர்புடைய வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருத்தல், கிருபையை சார்ந்திருத்தல், இதுதான் நன்மை. அந்த நன்மையை நம்ம பின்பற்றி வாழணும். அடுத்தது யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், நமக்கு தேவன் கிருபை கொடுத்தால அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு பகிரக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி செய்யலாவிட்டால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அந்த பெண்களை குறித்து 30 நீதிமொழி 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, தன் கையை சிறுமியானவர்களுக்கு நீட்டுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெண்களை பற்றி. முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க, கிருபையை சார்ந்திருங்கள். உங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை, உங்களுடைய ஞானத்தை பெருசா எண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல வச்சு. ஏன்னா 24 மூப்பர்களும் என்ன செய்யறாங்க, தன் கிரீடத்தை கழட்டி அவருடைய பாதத்துல வைக்கிறாங்க. எங்களால் முடியாத ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகளை திருத்த நாங்க இவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், முடியல. கணவர் இப்படி இருக்கிறாரு, முடியல. கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கிருபைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் எவ்வளவு பண்றோம், அது நடக்கல. ஆனால் அவருடைய கிருபைக்கு அர்ப்பணிப்போம். எல்லாத்துலயும் ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களா எல்லாம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்துல அர்ப்பணித்து, நீரே எங்களை குடும்பத்தை எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். இந்தந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்து முடித்தார். வீடு கட்டுற விருப்பமா இருக்கலாம், பைக் வாங்குற விருப்பமா இருக்கலாம், கார் வாங்கக்கூடியதா இருக்கலாம், நிலம் வாங்கக்கூடியதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல வச்சு அவருடைய கிருபைக்கு காத்திருங்கள். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். நீங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எவ்வளவு சரியாக நான் பிரீச் பண்ணேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. சரியா விளக்கம் கொடுத்தாரா எனக்கு தெரியல ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். நீரே எங்களை வெளிப்படுத்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. உங்களுடைய பூர்ண சித்தப்படி எப்போதும் உங்களுடைய பாதத்தை தேடுபவர்களாக, அதே நம்பியிருப்பவர்களாக, அதிலே விழுந்து கிடப்பவர்களாக இருக்க உதவிச்சு. மேன்மை பாராட்டாதபடி, பெருமை பாராட்டாதபடி காத்துக் கொடுங்க. நாளைக்கு எல்லாவற்றையும் நான் சாதித்து விடுவேன், என் திறமையில எல்லாவற்றையும் முடித்து விடுவேன் என்று சொல்லி நினைக்காதபடி, தாழ்மையோடு, அன்போடு, கருணையோடு உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையா எங்கள் குடும்பத்தை நடத்தும். குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே.
அந்த டாக்டர் அவர்களை நினைக்கிறோம், அவருடைய கால்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தாங்க. இன்னும் யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ, பலகீனமா இருக்கிறாங்களோ, அவங்களோட எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. குடும்ப காரியங்கள் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய சிக்கல்களா இருந்தாலும் உம்மால் அதை சிக்க முடியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்ற உங்களால் கூடும். குடும்பத்தின் எல்லா பிரச்சனைகளிலும் கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.